முதலமைச்சர் ஜோசப் விஜயை யாரோ தவறாக வழிநடத்துவதாக தெரிவித்துள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகளுக்கான தொகை ஒதுக்கீடு எவ்வளவு என வினா எழுப்பியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. சுருக்கமாக சொல்கிறேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்போ இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்கிறேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேரில் 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 77 கிலோமீட்டர் 2 வழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் இதுவே சொல்லலை. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த விஷயம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை.